ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ECGC இன்சூரன்ஸ். ஸோ ECGC இன்சூரன்ஸுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக உக்ரைன் ரஷ்யா வார் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனில் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இப்போ யாராச்சும் ஒரு எக்ஸ்போர்ட்டர் உக்ரைன் கண்ட்ரிக்கு குட்ஸ் அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஸோ உக்ரைனுக்கு குட்ஸ் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 lakhs சரக்கு அனுப்பியிருக்கிறாரு உக்ரைனுக்கு. ஸோ இப்போ அந்த சரக்கு அந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 days or 4 days பிஃபோர் அந்த போர்ட்டு பக்கத்தில் போய் அங்கே இப்போ அந்த கரண்ட்டாக உக்ரைன் போர்ட்டில் இருக்குது நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ அவர் ஒரு 20 லட்சத்துக்கு அந்த சரக்கை இப்போ அங்கே அனுப்பிட்டாரு. அது அந்த கரெக்டாக ஒரு 4 days பிஃபோர் அந்த வாருக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த போர்ட்டில் இருக்குது. குட்ஸ் இப்போ அங்கே இருக்குது, ஷிப்பில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இன்கேஸ் அந்த பையர் இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கலை, ECGC இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அன்சர்டைன் சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் என்னனாலும் ஆகலாம். இப்போ என்ன ஆகலாம் அப்படின்னா, அந்த வாரில் அவருடைய சரக்குகள் டேமேஜ் ஆகி டெஸ்ட்ராய் ஆகலாம், ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு அபாயகரமான ரிஸ்கெல்லாம் இருக்குது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில். திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி நம்ம அனுப்பக்கூடிய கண்ட்ரியில் ஒரு வார் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய பணம் போயிடும். இப்போ 20 லட்ச ரூபா அனுப்பியிருக்கிறாரு, அவ்வளோதான், அந்த டேமேஜ் ஆகிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னா அவருடைய பணம் ஃபுல்லாக காலி. ஸோ ஒரு மிகப்பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாயிடுவார் அந்த எக்ஸ்போர்ட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கட்டாயமாக நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணினாலும் ECGCயில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துகிட்டு தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு வேளை அவர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தார், இப்போ அவருடைய சரக்கு அங்கே டெஸ்ட்ராய் ஆகி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போது அந்த கண்ட்ரி உக்ரைனுக்கு இப்போ அனுப்பியிருந்தார். இப்போ அவருக்கு ECGC என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெல்ப் பண்ணி அவருடைய ஃபண்ட்ஸில் ஒரு ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க கொடுக்கணும்னு அவங்களுடைய பாலிசி இருக்குதோ அந்த பாலிசி படி அந்த ஃபண்ட்ஸ் அவருக்கு கிடைக்கும் அவருக்கு. ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்து தப்பிச்சிருப்பார் இன்கேஸ் அவர் ஒரு ECGC பாலிசி எடுத்திருந்தார் அப்படின்னா. ஸோ அதனால தான் நான் ரெப்படிட்டிவாக சொல்கிறேன், இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்காமல் எந்த கண்ட்ரிக்கும் ஏற்றுமதி பண்ணக்கூடாது. எந்த சுச்சுவேஷன்லனாலும் எப்படினாலும் நம்ம நிலைமை மாறலாம் நமக்கு. ஸோ அதனால் நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசி கட்டாயமாக எடுத்துருக்கணும். ஸோ போத் ECGC இன்சூரன்ஸும் எடுத்துருக்கணும், மெரைன் இன்சூரன்ஸும் எடுத்துருக்கணும். ஸோ அதான் நான் இந்த இதில் பாயிண்டில் கொடுத்துருக்கேன். இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இஃப் யூ சென்ட் எ ஷிப்மெண்ட் without taking ECGC insurance and marine insurance, you will be in trouble. So in export business, you must take insurance policies and then you must export. ஸோ அப்போ இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துகிட்டு தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நீங்கள் பாதுகாப்பான முறையில் இருக்க முடியும். ஏற்றுமதி தொழிலில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நஷ்டங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்குது. நான் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி, அதாவது ECGC இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி எடுக்கிறது, ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ECGCனா என்ன, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி மெரைன் இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ரிலேட்டடாக நான் போட்டிருக்கிற அந்த வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே இன்சூரன்ஸ் பாலிசியுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு ஏற்றுமதியாளர் பாதுகாப்பான முறையில் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுத்துகிட்டு தான் பண்ணணும்.